சாமிகளா நம்ம ஐயப்பாவோட சக்தி இந்த உலகம் ஃபுல்லா இருக்குங்கிறதுக்கு இப்ப நடந்த ஒரு அற்புதம் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்சி. அந்த சாட்சியை தான் நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்ல போறேன். எப்போதும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம மாலை போட்டு ஒரு குரூப்ல ஒரே குரூப்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவங்க எப்போதுமே அன்னதானம் நடத்துவாங்க, கன்னி பூஜை நடத்துவாங்க. அந்த பூஜை வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். அந்த டைம்ல வந்து ஒவ்வொரு டைமும் அன்னதானம் நடக்கையில என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு நான் நினைப்பேன். ஆனா என்னால என் சக்திக்கு என்ன முடியுதோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு பொறுப்பு எடுத்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா எந்த வருஷமும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அந்த சூழ்நிலை அமையல. இந்த வருஷம் நான் நினைச்சேன் கண்டிப்பா நம்மளால ஐயப்பன் ஏதாவது நடத்தி காமிப்பாரு முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதே மாதிரி குருசாமி போன் பண்ணி சாமி இந்த மாதிரி வந்து அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாரு. நான் என்ன பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி மல்லிகை சாமான் வாங்கி தரீங்களா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எவ்வளவு ஒரு சாமி அப்படின்னு நான் சொல்லையில 8000 இருந்து 10,000 ஒரு சாமி, 300 பேருக்கு நம்ம செய்யறோம் சாமி அப்படின்னாரு. சரி ஓகே சாமி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி 4 நாள் கழிச்சு என்ன சாமி ஏதாவது ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டாரு. அது வரைக்குமே நான் யார்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அவர் கேட்கையில சரி ஓகே நம்ம குழந்தை வர பூஜை பண்றவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்போம், அவங்களால முடிஞ்சதை அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கி அன்னதானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கேட்கல, யார்கிட்ட கேட்கறது நம்ம தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்பதான் வந்து திருப்பி அவர் பாத்தீங்கன்னா கேட்கவும் என்னடா அவர் கேட்கறாரு, சரி செய்யற சாமி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த பூஜை இப்போ அடுத்த வாரம் தான் நடக்க போகுது, செய்யற சாமி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா சொல்லிட்டு அன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா விரதம் விட்டுட்டு நான் போய் படுத்திருக்கேன். யார்கிட்ட கேட்கலாம், நம்ம என்ன பண்ணலாம், அன்னதானத்துக்கு எப்படி 10,000 நம்ம ரெடி பண்ணி மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கலாம்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வருது, வாட்ஸ்அப் கால். நான் அட்டன் பண்றேன். அட்டன் பண்ண உடனே சாமி இது மாதிரி வணக்கம் சாமி நான் கோயத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னாங்க. சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னேன். எடுத்த முத வார்த்தை அவர் என்ன சொல்றாரு, இது மாதிரி சாமி நான் எப்போதும் எங்க மாமனார் வந்து கன்னி பூஜை வைப்பாங்க, அவர் தான் மாலை போடுவாரு, அவர்கிட்ட நான் கொடுத்த அன்னதானத்துக்கு உதவி பண்ணும் சாமி, என் பையனுக்காக நான் வேண்டிக்கிட்டேன், குழந்தை என் பையன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, அவருக்காக நான் வேண்டிக்கிட்டேன் சாமி, அதனால அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சேன், அவர் இந்த வருஷம் மாலை போடல சாமி, எங்க அண்ணன் மூலியமா செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல உங்க வீடியோ வந்துச்சு, சரி இந்த சாமிக்கு நம்ம போன் பண்ணுவோம், அவர் போன் எடுத்தாரு அப்படின்னா ஐயப்பா இவர்கிட்ட கொடுக்க சொல்லுச்சுன்னு நம்ம நினைச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. போன நான் டக்குன்னு எடுத்த உடனே சாமி உங்கள்கிட்ட ஐயப்பா கொடுக்க சொல்லிருச்சு, நான் 10,000 பணம் போட்டு விடுறேன், நீங்க அன்னதானம் பண்ணுங்க சாமி அப்படிங்கிறது. எனக்கு அப்படி உடம்பே செலுத்து போச்சு. என்ன ஐயப்பா இப்பதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கேயோ இருந்து. அது பாத்தீங்கன்னா அந்த பையனோட பேரு ஹரிஹரன். ஹரிஹரன்ங்கிற ஒரு பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்து குணமாயிருச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா எனக்கு போட்டு அன்னதானம் பண்ண சொன்னது எனக்கு அப்படியே அந்த ஐயப்பாவே வந்து இறங்கி வந்து உதவி பண்ண மாதிரி இருந்துச்சு. வாங்க அந்த விஷயமா தான் இப்போ போய் நம்ம மல்லிகை சாமாவும் அரிசியும் நம்ம சார்பில் நம்ம எடுத்து கொடுக்க போறோம். வாங்க நம்ம போய் எடுத்து குருசாமி அவர்கிட்ட ஒப்படைப்போம். அந்த ஐயனோட மகிமை இதுக்கு மேல என்னங்க நம்ம ப்ரூவ் பண்ணணும். எங்கேயோ உட்காந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா எங்கேயோ இருந்து அவர் உதவி பண்றாரு. அதை உதவி பண்ண ஒரு பேரு அந்த பையன் பேரு ஹரிஹரன். சாமிகளா ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அரிசி வாங்க போனோம். 2 சிப்ப அரிசி 3200 அப்புறம் மளிகை சாமான் போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். 7089 பில்லு வந்துச்சு. அப்புறம் 7000 நான் கொடுத்துட்டு மொத்தம் 10,200 ஆச்சு சாமி. இப்போ எடுத்துட்டு குருசாமிகிட்ட கொடுக்க போகிறோம். நான் நல்லபடியாக உங்கள் ஆசைப்படி செஞ்சுட்டேன்னா ரொம்ப நன்றிண்ணா. ஐயா தான் நம்ம குருசாமி. வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் நமக்கு வழி நடத்தி நம்மளை கொண்டு போறது நம்ம குருசாமி தான். அவர்கிட்ட நம்ம அந்த ஹரிகரன் அப்பா கொடுத்த மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி ஒப்படைச்சிட்டோம் சாமி. சாமியே சரணம் ஐயப்பா. சாமி ஹரிகரங்கிற பேர்ல வந்து பகவான் கொடுத்துருக்காங்க, அன்னதானத்துக்காக. நாங்கள் வந்து ஸ்ரீ புலிவாகன யாத்திரை குழு சார்பாக வருஷம் விளக்கு பூஜை, அன்னதானம், கன்னி பூஜை, புது பூஜை நடத்திட்டு தான் இருக்கிறோம். இந்த அன்னதானத்துக்கு மளிகை பொருள் வாங்கின சாமி மீண்டும் ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு வளமோட வாழணும், இன்னும் வருஷம் எங்களுக்கு சிறப்பாக செஞ்சு தரணும்னு நான் ஆண்டு மனசார பிரார்த்திக்கிறேன். சுவாமியே சரணம்.